ஒன்றுபட செய்திருக்கிறான். இந்த சபையில நாம் ஒன்றுபட்டு இருக்கிற பொழுது பேசிய பேச்சுக்கள், செய்வெடுத்தவைகள், நம்முடைய பார்வை, நம்முடைய அசைவு எல்லாமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பன்மடங்காக்கி தருவதாக ரப்பு வாக்களித்திருக்கிறார். ரப்பு சொன்னா சொன்னது சொன்னதுதான், அதுல மாற்றம் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிக்கு ஒருபோதும் மாறு செய்வதில்லை. மனிதன் மாறு செய்வார். நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்படும், அதுல ஒரு சிலது மட்டுமே நிறைவேற்றப்படும். மற்றவைகள் அந்த வாக்குறுதிகள் காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கும். சொல்லுவாங்க கிராமப்புறத்துல தண்ணீரை எழுதுற கதை அப்படிமா, தண்ணீரை எழுதுனா அதை எழுத்து நிற்குமா? அது மாதிரி அல்லாஹ் கொடுத்த வாக்கை அவன் நிறைவேற்றியே தீருவான். அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் இப்பொழுதுள்ள காலங்களிலே முந்தைய காலங்களை போன்ற செல்வ பாக்கியங்களிலே பெரும் கஷ்டங்கள் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு விசாலமான நிலைகளை ரப்பு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன ஆடம்பரமான நிலைப்பாடுகள் என்று வருகிற போது அது எல்லாருக்கும் எல்லா விதமான வசதியும் இருக்கிறது. இல்லை, ஆடம்பரம் இஸ்லாம் அதை வெறுக்கிறது, தடுக்கிறது. ஆடம்பரம் தான் என்ன? வீண் விரயம். வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் விரும்புவதில்லை. வீண் விரயம் செய்வோர் ஷைத்தானுடைய கூட்டாளி. நம்முடைய நேரங்கள் அது வீணடிக்கப்படக்கூடாது. வீண் விரயம் என்று சொன்னால் நம்ம சிந்தனைக்கு போறது என்ன? பொருளாதாரத்தை வீண் விரயம் பண்ணிட்டா, உணவை வீண் விரயம் பண்ணிட்டா, அதைத்தான் நம்முடைய சிந்தனைக்கு போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ரிசுக்குன்னு சொன்னாவே உணவுதான் என்ற சிந்தனை செல்கிறது அல்லவா? ரிசுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட எல்லா நியமத்தும் ரிசுக்கு. அதுபோன்று வீண் விரயம் என்பது நேரத்திலும் இருக்கிறது, காலத்திலும் இருக்கிறது, பொருளாதாரத்திலும் இருக்கிறது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் அவனுக்கு பொருத்தமான நிலைப்பாடுகளிலே செலவழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது அல்லாது வீண் விளையாட்டுகளிலே, கேளிக்கையில நம்முடைய நேரங்கள் செலவழிக்கப்பட்டால் அது வீண் விரயம். அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. மாஷா அல்லாஹ், நேற்றைய தினத்திலிருந்து இன்று வரைக்கும் நம்முடைய நேரங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அமல்களை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள், சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். கிராமன் காத்தினி என்ன, இந்த சபையில ஒன்றுபட்டிருக்கக்கூடிய நிலையில இடது பக்கம் இருக்கிற மலக்குக்கு வேலையே ஏற்பட்டிருக்க. வலது பக்கத்தினுடைய மலக்குக்கு தான் ஓவர் டியூட்டி. அல்லாஹ் பொருத்திக் கொள்வார். அருமையான பெருமக்களே, நாம் அல்லாஹ்வை அடைவதற்கும் அல்லாஹ்வை துதிபாடுவதற்கும் அல்லாஹ்விற்காக வேண்டியே வாழ்வதற்கும் உள்ள நிலையை உண்டாக்கிக் கொள்வதற்கு தான் நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம். பைஅத் என்ற ரீதியில எந்த உறுதிமானங்கள் நாம் கொடுத்திருக்கிறோமோ அதை சம்பூர்ணப்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு ஷேகலத்துல நாம் ஒரு உறுதிமானம் கொடுத்துட்டோம் என்று நினைக்க கூட, நாம் கொடுத்த உறுதிமானம் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் நாம் கொடுத்திருக்கிறோம். காரணம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ். நபியே நாயகமே, தங்களிடத்தில் பைஅத் எடுத்துக்கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் பைஅத் எடுத்திருக்கிறார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். தங்களிடத்தில் பைஅத் எடுத்துக்கொண்டவர்களுடைய கரம் உங்களுடைய கரத்துக்கு மேல் இருக்கிற போது அவர்களுடைய கரங்களுக்கு மேலாக அல்லாஹ்வுடைய கரம் பற்றி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கரம் பற்றி இருக்கிறது. அருமையான பெருமக்களே, பைஅத் என்பது நபி வழி சுன்னத்.
குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அதனுடைய பேரொழியில் பிறந்த ஒரு நடைமுறைதான் தரீகத், பயாத். இவைகள் எல்லாமே அமல்கள் விஷயத்துல அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில் நாம் கொடுத்த வாக்குறுதிகள், அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு தவிர்த்து கொள்வதில் நாம் கொடுத்த வாக்குறுதிகள், இவைகளை சம்பூர்ணப்படுத்த வேண்டும். என்று ஹதீஸ் குதுஸில அல்லாஹ் சொல்வதாக அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் என்னுடைய அடியான் என்னும் இடத்தில் இருக்கிறேன். என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கு தகுந்த மாதிரி நான் நடந்து கொள்கிறேன். நல்ல அமல் செய்வதற்குரிய வாய்ப்புகளை ரப்பு நமக்கு தருவான் என்று நினைத்தால் தருவான். இதெல்லாம் நமக்கு முடியுமா என்று முடியுமா என்ற கேள்வியை தொடுத்தாலே அங்கே பலகீனம் ஏற்பட்டு போய்விடும். எனவே எந்த வாக்குறுதியை நாம் கொடுத்திருக்கிறோமோ அதன்படி செயல்படுவதற்கு பொறுப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். திக்ர் அல்கார்கள், காலை மாலை தஸ்பீஹாத்துகள், மஅமூலாத்துகள் நம்முடைய தேவைகளில் அதுவும் ஒன்று. அன்றாட தேவைகள் இருக்கிறதல்லவா, அவசிய தேவைகள். அதை எப்படி நாம் நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்போமோ. டயாபெட்டிஸ் யாருக்கு இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க, வாக்கிங் கண்டிப்பா போகணும் என்ற டாக்டர்களுடைய பரிந்துரையின்படி சுபு தொழுதுட்டு என்ன செய்வாங்க, கரெக்டா வாக்குறுதி போயிடுவாங்க. அன்றாட அமல்களில் அதுவும் ஒன்று என்று வைத்துக் கொள்ளப்படுவதை போல காலை மாலை தஸ்பீஹாத்துகள், மஅமூலாத்துகள் அதுவும் நம்முடைய அவசிய தேவைகளில் ஒன்று என்று விளங்கி நாம் தொடர்ந்து செய்தால் அதனுடைய பலாபலன் அதிகமாகும். நாம் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அடியார்களை கொண்டு சில அற்புதங்களை வெளிப்படுத்தினார். இன்றைய காலகட்டத்தினுடைய அற்புதம் என்ன தெரியுமா? அல் இஸ்திகாமத்து கைரும் மின் அல்ஃபி கராமா. ஒரு அமலை மஅமூலாத்தை தொடர்ந்து செய்தல், இது 1000 அற்புதங்கள் அந்த மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுவதை விட ரொம்ப சிறப்புக்குரிய. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். மன உறுதியோடு செல்லுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தங்களுடைய பயணங்களையும் பாதுகாப்பான நிலையில் ஆக்கி தந்தர புரிவானாக. ஒன்றுபடுதலை அல்லாஹ் மகிழ்ச்சி செய்யாத புரிவானாக. தங்களை கொண்டு தங்களுடைய பகுதிகளில் திக்ருடைய சபைகள், திக்ர் அல்கார்கள் செய்யக்கூடிய மக்கள் அதிகம் அதிகம் உருவாகும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தர புரிவானாக. நாம் துஆ செய்து வருகிறோம். மஜ்லிஸ் முடிந்ததற்கு பிறகு முசாஃபஹா செய்து கொண்டு வெளியூரில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் உணவுடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தேடிய நிலையில் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்வுடைய தீர்வாயிலே கலிமா தௌஹீத், இந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு கலிமாவை நாவால் மொழிவது, உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவுல 2 விஷயம். ஒன்று நஃபி, மற்றொன்று இஸ்பாத். நஃபி அப்படின்னா இல்ல, இஸ்பாத் இருக்கு அப்படின்னு உறுதி கொள்ளும். அல்லாஹ் அல்லாதவைகள்
எதுவுமே இல்லை, அல்லாஹ் தான் கேட்கிறான். இந்த ரெண்ட நபி இஸ்பாத்துடைய விஷயத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பேர் சொல்லப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீலுல்லாஹ் என்று சொல்லப்படும். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹபீபுல்லாஹ் என்று சொல்லப்படும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பிரியப்பட்டார். அல்லாஹ்வை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரியப்பட்டார்கள். அது வந்து கலீலுல்லாஹ். ஹபீபுல்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ் நபியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா, இந்த நபி இஸ்பாத் ஆமா இல்ல அப்படிங்கிறதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதே ஈமானத்தை அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாங்க. ரெண்டு பேர் சொன்ன கலிமாவோட என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் இல்லை என்ற அந்த நபியை மட்டும், அப்படின்னா அல்லாஹ்வை பார்க்காமல் அவர்கள் ஈமான் கொண்டார். இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லங்கிற விஷயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணா சொல்லிட்டாங்க. இருக்கு, அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கல. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மேராஜ்ல அல்லாஹ் பார்க்கல. நான் நபி இஸ்பாத்துடைய விளக்கம். அப்ப இந்த கலிமாவுல லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்ட்ட நேரடியா போய் தாத்து வரையும் போய் சேரக்கூடியதாக இருக்கு. நம்முடைய ஷேர்மான்கள்ல சொல்லுவாங்க, ராஜா பஷீர் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி லா இலாஹா இல்லல்லாஹ் திக்ருக்கு வாராத்து நடந்திருக்கிறது. அது நடந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னை மறந்த நிலை, அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய மறுபடியே தன்னை மறந்த நிலை ஏற்பட்டு அதற்கு தன்னை மறந்து சொல்றாங்க, பர்கயாஹே பர்கர் கிர்ரஹாஹே ஜோசாஹே பர்கயாஹே பர்கர் கிர்ரஹாஹே ஜோசாஹே நம்பி விட்டது, நம்பி வழிந்து கொண்டிருக்கிறது, வாங்கக்கூடியவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். நேரடியா தாத்துல போய் முட்டுது. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த நபி இல்லைன்னு சொல்லி பின்னாடி தூக்கி போட்டுட்டு இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது உள்ளத்துல அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியோட அடிக்கும் பொழுது அன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல எப்படி பார்த்தாங்களோ அது மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை இந்த உம்மத்துக்கு இருக்கு. நான் சொல்றேன், அன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நேரடியா பார்த்தேன். ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன் சொல்லிருக்காங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த திக்ருடைய நிலையே அது இருக்குது. அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ذات வரை சேர்க்கக்கூடிய ஒரு தரிகா தான் இந்த பீர்பாரிகளுடைய தரிகா. இது சாதாரணமா நம்ம நினைச்ச கூடாது. அதனால வந்தோம், திக்ரு செஞ்சோம், போனோம் அப்படின்னு இல்லாம அடுத்து எங்க மஜ்லிஸ் நடக்குதோ அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம உழைப்பு செய்யணும், நம்ம வந்தது மாதிரி நம்முடைய சகோதரர்களை கொண்டு வந்து அல்லாஹ் அல்லாதவைகளை அவருடைய உள்ளத்துல இருந்தும் அவங்க குடும்பத்தினுடைய உள்ளத்துல இருந்தும் தூரமாக்கி அல்லாஹ்வை கொண்டு வைக்கணும் அப்படிங்கிற இந்த உழைப்பை ஒவ்வொருவரும் மஜ்லிஸ் முடிந்து போகும் பொழுது அடுத்து நடக்கக்கூடிய இஜ்திமாவுல ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பேருக்கு ஒரு 10 பேரோட வரணும். ஏன்? கல்ப சரி செய்யற வேலை, அல்லாஹ்வை கொண்டு நிக்கிற வைக்கிற வேலை, அல்லாஹ்வுடைய வாசல் வரை கொண்டு போய் சேர்க்கிற வேலை. அல்லாஹ்வுடைய வாசல்ல சேர்த்துட்டா ஒருத்தர் வர்றாரு, எங்க விஷயமா நடக்குது கேட்கிறாரு, வாசல்ல வந்து விட்டுட்டார், அதுக்கு பின்னாடி உள்ள வந்து பிரயோஜனத்தை அடைஞ்சு வருவாங்க. அது மாதிரி ஷேர்மார்கள் அல்லாஹ்வுடைய வாசல் வரை கொண்டு போய் விட்டுருவாங்க, தட்டி கேட்டு வாங்கிக்கிறாங்க. யாருக்கு எவ்வளவு கிடைக்குமோ அது அல்லாஹ்வுக்கும் ரப்புக்கும் அடியார்களுக்கு தரீகாங்கிறது அல்லாஹ்வுடைய வாசல் வரை கொண்டு போய் நம்ம விட்டுருவோம். அல்லாஹ்வுடைய வாசல் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல். இது 2 வாசலுக்கு போகணும்னு சொன்னா பனாத்து விஷயம், பனாத்து ரசூல், பனாத்துல்லா நிலைப்பாடுகள் நிறைய இருக்கு. அதனால ஒவ்வொருவரும்
இந்தந்த ஊர்களில் இருந்து வந்திருக்கிறோமோ வெளியூர்ல இருந்து அவங்க பூரா குறைஞ்சது ஒரு 10 பேர். எந்தெந்த மகல்லாவிலிருந்து மதுரையிலிருந்து வந்திருக்கோமோ ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நடந்த விஷயங்களையும் பயான் நடந்தது பூரா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பூரா தனிமையில உட்காந்து கேளுங்க, கேட்டு நண்பர்களையும் கேட்க வைங்க. அப்பதான் உங்களுக்குள்ள மாறும், மனசு மாறும். மனசு மாறுதுன்னா நீங்க போறப்ப வச்சு கூப்பிட்டு போங்க, போறப்ப கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நீங்க வெற்றி வச்சு நடக்கும் மதுரையில். ஒவ்வொரு மாதமும் அந்த இடத்துலையும் கலந்து கொள்ள ஆமதுரை இடத்துல நடக்குது. மதுரையை கலந்து கொள்ளுங்க. விழுப்புரத்துல நடக்குது, மதுரையில் நடக்குது, உளுந்தூர்பேட்டையில நடக்குது, சென்னையில நடக்குது. இந்த மாதிரி பல இடங்கள்ல நம்முடைய மஜ்லிஸ்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கலந்து கொள்வதற்கு ரொம்ப முயற்சி பண்ணுங்க. அடுத்த இஸ்திமாவோட ஒவ்வொருவரும் குறைஞ்சது 5 நபர் 10 நபரை அழைச்சிட்டு வர்றதுக்கு உறுதிமொழி எடுங்க. ஏன்னா இது உள்ளத்தை மாற்றக்கூடிய விஷயம், அல்லாட்ட சேர்க்கிற விஷயம். வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமையை விளங்கி அவருடைய தாக்கத்தை அறிந்து புரிந்து நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சகோதரர்களையும் நம்முடைய ஊர்வாசிகளையும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் அல்லாஹ் இடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய நல் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்வார். 3 முறை செலவாக மூன்று முறை சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து லில்லாஹி பன்னிரண்டு முறை சூரே இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் மீண்டும் 3 முறை ஸலவாத் ஓது.
நாம் ஓதியதனுடைய சவாபை நமது உயிரினும் மேலான அருணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான ரூஹுக்கு அல்லாஹ் எத்தி வைப்பானாக. இன்னும் அன்னாருடைய குடும்பத்தினர்களுக்கும் உத்தம சத்திய சஹாபா பெருமக்களுக்கும் தாபியங்கள் தாபீன்கள் எல்லா தரீகாவில் உண்டான எல்லா முஷாயிமார்களுக்கும் குறிப்பாக நமது ஷேகுனா அலைஹி ரஹ்மத் அவர்களுக்கும் நம்முடைய சிஷ்யா தரீகாவுடைய ஷேமார்களுக்கும் இதனுடைய சவாபை முழுமையாக ஏற்றி வைப்பானாக. ஷேகுமார்களுடைய துவா வரக்கத்தை கொண்டு நம்மளுடைய உறுப்புகளையும் விசேஷமாக நம்மளுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை நாடுவார்களோ அவைகளை நிரம்ப நிரம்ப நிரந்தரமாக தந்தருள்வானாக. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை வெறுப்பார்களோ எதை நாடவில்லையோ அவைகளை நம்மளுடைய உள்ளங்களில் இருந்து அகற்றிடுவானாக. நாம் செய்யக்கூடிய இந்த கலிமா தௌஹீதுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய உள்ளங்களை ஒளிமயமாக ஆக்கி அவன் தங்கக்கூடிய இடமாக ஆக்கி அவனை பார்த்து வணங்கக்கூடிய பாக்கியங்களை தந்து சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. اللهم طهر قلوبنا من النفاق ونبئ قلوبنا بنور معرفتك أبدا 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 يا الله. ஆரம்பமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நாம் சொல்லலாம். லா இலாஹ என்று சொல்லுகிற போது என் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களுடைய நம்பிக்கையை நீக்கி முதுகுக்கு அப்பால் எரிந்துவிட்டேன் என்ற சிந்தனையோடு லா இலாஹ என்று சொல்லணும். இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற போது என் உள்ளத்தில் அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கையை மட்டுமே தரிபடுத்துகிறேன் என்ற சிந்தனையோடு இல்லல்லான்னு சொல்லணும். ஒரு கவனம் தேவை, கவனமாக சொல்லணும். إله إلا الله
إلا الله
உள்ளத்தில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நான் கரிபடுத்துகிறேன் என்ற சிந்தனையோடு சொல்லணும். ஒரு கவனம் தேவை, கவனமாக سيدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم. அடுத்ததுக்கு அல்லாஹு அல்லாஹ் என்ற நிதிரை நாம் செய்யணும். ஒரு ஏழை ஒரு செல்வந்தருடைய வீட்டிலே நின்று கொண்டு ஒரு தடவைக்கு மேல் பல தடவை அழைப்பான். எப்படியும் நம்முடைய அழைப்புக்கு அந்த வீட்டுக்காரங்க பதில் சொல்லுவாங்க, உதவி செய்வாங்க என்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ நாம் தாழாவுடைய ரஹ்மத்துடைய வாசல்ல நின்று கொண்டு அல்லாஹின் மீது அளப்பெரும் நம்பிக்கை வைக்கிற நிலையில நாம் அல்லாஹ்வை அழைக்கணும். நிச்சயம் ரப்புல் ஆலமீன் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வான், அவனுடைய ரஹ்மத்துடைய வாசலை திறந்து கொடுப்பான், தேவைகளை நிறைவேற்றுவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ் ஒரு கவனம் தேவை, கவனமாக Allahu Allah Allahu Allah Allahu Allah Allahu Allah Allahu Allah Allahu Allah
இதைத்தான் இஸ்முல் அஅலம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு வார்த்தை அல்லாஹ்விடத்தில் கபூலாகிவிட்டால் அதுவே நம்முடைய இன்மை மறுமையுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்திடும். ஒரு கவனம் தேவை, கவனமாக அல்லாஹ் அல்லாஹ்
وسلم صلى الله على محمد صلى الله عليه 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 وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم الحمد لله رب العالمين اللهم لك الحمد ولك الشكر يا رب يا الله يا معبود يا رحمن يا رحيم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا أرحم الراحمين لا إله لنا وإله كل شيء إله واحدا لا إله إلا أنت يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا غني يا حميد يا مقتدي يا معيد يا رحيم يا ودود يا عظيم السلطان يا قديم الإحسان يا دائم النعم يا باسط الرزق يا واسع العطاء يا دافع البلايا يا حاضرا ليس بغائب يا موجودا عند الشدائد يا مجمل السر يا خفي اللطف يا لطيف الصنع يا حليما لا يعجل يا جوادا لا يبخل اللهم صل على سيدنا محمد وعلى آله وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم جزا الله عنا محمدا ما هو أهله اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته في مقامنا هذا ولا هما إلا فرجت في مقامنا هذا ولا دينا إلا أديت ولا مرضا إلا شفيت ولا كروبا إلا نفست ولا ضرا إلا كشفت ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم لا إله إلا أنت برحمتك نستغيث يا الله يا الله يا الله كريم رب العالمين நாங்களும் எங்களது பெற்றோர் மனைவி மக்கள் மனைவியினுடைய பெற்றோர் எங்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய ஜோடிகள் அவர்களுடைய நிச்சலங்கள் எங்களுடைய இன பந்துக்கள் உஸ்தாதுமார்கள் ஷேகுமார்கள் எங்களது உதவியவர்கள் எங்களத்தில் துவாவுக்காக வேண்டிக் கொண்டவர்கள் எங்களுடைய தொடர்புல உள்ள மக்கள் உலகத்தில் உண்டான மோமினான முஸ்லிமான ஆண் பெண் ஹயாத்தானவர்கள் மூத்தானவர்கள் எங்கள் தாய் வழி தகப்பன் வழியிலும் மனைவிமாருடைய தாய் வழி தகப்பன் வழியிலும் யார் யாரெல்லாம் உள்ளத்தில் வந்து சேர்ந்து விட்டார்களோ அத்துணை பேர்களுடைய ரப்பே ரஹ்மானே குறிப்பாக இந்த பகுதிகளில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு அருகாமையில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்மினான ஆண்கள் பெண்கள் அபராளிகள் எல்லோருடைய விசேஷமாக ரப்பே ரஹ்மானே ஷேக் அஹ்மத் பீர் முகமது முஸ்தபா அவர்களுடைய மூதாக்களில் யார் யார் உள்ளத்தில் வந்து சேர்ந்து விட்டார்களோ எல்லோருடைய சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் பிழை கொடுத்து மன்னித்தார் உரிவாயா ரப்பே ரப்புல் ஆலமீன் உனது கஃபார் என்ற அஃபு என்ற சிஃபத்தை கொண்டு மன்னித்து விடுவாயா ரப்பே 70 தாயினுடைய இரக்கத்துடன் இரக்கமுள்ளவன் நீ உனது திருவையை கொண்டு நீயே பிழை கொடுத்து மன்னித்தார் உரிவாயா ரப்பே கண்ணால் பார்த்த பாவங்கள் காதால் கேட்ட பாவங்கள் நாவால் பேசிய பாவங்கள் மூளையால் சிந்தித்த உள்ளத்தால் உறுதி கொண்ட உடல் உறுப்புகளால் ஏற்பட்ட எல்லா பாவத்தையும் பிழை கொடுத்து மன்னித்தார் புரிவாயாக அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலும் பகலிலும் இருளிலும் வெளிச்சத்திலும் மனமொன்றா ஒடுமொட்டாம் கூட்டாகும்
தனியாகவும் ரகசியமாம் பரகசியமாம் செய்துவிட்ட சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் பிழை பொறுத்து மன்னித்து தருவாயா. ரப்பே, பாவங்களை மன்னிக்க கூடியவன் நீதான் அல்லாஹ். உன்னல்லாத பாவத்தை மன்னிப்பார் யாரும் இல்லை அல்லாஹ். நீயே பிழை பொறுத்து மன்னித்தர முடிவாயா. எந்த பட்டோலையில் பாவங்கள் பதிவாகி இருக்கிறதோ இந்த பட்டோலையிலிருந்து பாவத்தை எல்லாம் அழித்து விட்டு நன்மை கொண்டு நிரப்பி அற முடிவாயா. ரப்பே, உயர்ந்த மக்காவின் அந்தஸ்துக்களை நசீபாக்க முடிவாயா. ரப்பே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சுவனபதியை வாஜிபாக்கி தருவாயா. நரக நெருப்பை விட்டு முற்றிலுமாக பாதுகாப்பாயா. ரப்பே, உனது ஆருஷுடைய நிழலை நசீபாக்கி தருவாயா. ரப்பே, உன்னுடைய பாயனும் தரிசனத்தை பாயனும் திருப்பொருத்தத்தை நசீபாக்கி தருவாயா. ரப்பே, கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை வாஜிபாக்கி தந்து அவர்களுடைய பொன்னான திருக்கரத்தால் ஹவ்வர் கௌசர் நீர் தராகத்தின் நீரை அருந்து பாக்கியத்தை தந்து அவர்களோடு சொர்க்கத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தருவாயா. ரப்பே, உன்னுடைய மக்ஃபிரத்துடைய ரஹமத்துடைய போர்வையாரை போர்த்திக் கொள்வாயா. ரப்பே, சுராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்லும் பாக்கியத்தை தருவாயா. அமலாமா பட்டோலை வலது கரத்திலேயே தந்தர் புரிவாயாக. இடது கரத்தில் முதுகின் பக்கமாக தரப்படுவதற்கு பாதுகாப்பாயா. தராசில் நன்மையின் தட்டை கிடப்பதற்கு கிருபை செய்வாயா. தீமையின் தட்டை கிடப்பதை விட்டும் பாதுகாப்பாயா. மன்னரையில் சுவன பூஞ்சோலையாகவே ஆக்கி தருவாயா. நரகத்தில் படுகொடியாக ஆகிறதிலிருந்து காப்பாற்றுவாயா. மன்னரையினுடைய வேதனை தண்டனை நெருக்கடியிலிருந்து காப்பாற்றி அனுபவிவாயா. மன்னரையை கண்ணு கட்டக்கூடிய தூரம் விசாலப்படுத்தி அனுபவிவாயா. மன்னரையில் சுவனத்தின் கதவு திறந்து விடப்பட்டு அதனுடைய நறுமணத்தை நுகர்ந்த நிலையில் மறுமை அடையும் பாக்கியத்தை தந்தருவாயா. மன்னரையிலும் அஷரிலும் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் லேசாக்கி தந்தருவாயா. எந்த கேள்விகளுக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படக்கூடிய நல்ல சிலைகளுடைய கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயா. நல்ல சிஹத்தையும் ஆஃபியத்தையும் தந்து ஈமான் அமால சாலிஹாவை தந்து பொருளாதாரத்தின் நிரப்பமான பரக்கத்துகளை பாதுகாப்பதில் கண்ணியமான நிலையை தந்து நீடித்த ஹயாத்தை ஆயுளை எங்களுக்கும் எங்களது பெற்றோர் மனைவி மக்கள் மனைவியினுடைய பெற்றோர் எங்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய ஜோடிகள் அவர்களுடைய பிச்சலங்கள் எங்களுடைய இள பந்துக்கள் உஸ்தாதுமார்கள் ஷேகுமார்கள் எங்களுக்கு உதவியவர்கள் எங்களிடத்துல துஆவுக்காக வேண்டிக் கொண்டவர்கள் எங்களுடைய தொடர்புட உள்ள மக்கள் எங்களுடைய முரீதீன்கள் முஹிப்பீன்கள் ரப்பே உலகத்தில் உண்டான அத்தனை மக்களுடைய ஹயாத்திலும் விசேஷமாக ரப்பே இந்த இடத்தை எங்களுக்கு தந்து மஜ்லிஸ் நடப்பதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய ஹாஜி இலியாஸ் சாஹிப் அவர்கள், ஹாஜி இத்ரிஸ் சாஹிப் அவர்கள், ஹாஜி அப்துல்லா சாஹிப் அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அத்துணை பேர்களுடைய யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் நடப்பதற்கு எந்தெந்த மக்கள் எந்தெந்த வகையில் எல்லாம் தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு தங்களுடைய உணவு வகைகளை கொண்டு தங்களுடைய உடல் உழைப்புகளை கொண்டு துஆக்களை கொண்டு நல் யோசனைகளை கொண்டு ரப்பே உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்தார்களோ அத்தனை பேர்களுடைய ஹயாத்திலையும் அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயா. நீடித்த ஆயுசை தருவாயா. சரீர சுகத்தை தருவாயா. உடல் ஆஃபியத் ஆரோக்கியத்தை தருவாயா. நோயில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வ பாக்கியங்களையும் தந்து அனுபவிவாயா. ஒவ்வொருத்தருடைய ஹலாலான முராதுகள் நாட்டங்களை உனது சொதரை கொண்டு ரப்பே நீ நிறைவேற்றி தந்தருவாயா. வியாபாரிகளுடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்வாயா. விவசாயிகளுடைய விவசாயத்தில் பரக்கத் செய்வாயா. உத்தியோகஸ்தருடைய உத்தியோகங்களில் பரக்கத் செய்வாயா. தொழில்துறையுடைய தொழில்துறைகள்ல பரக்கத் செய்வாயா. வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷங்கள் நிரம்பி இருப்பதற்கு கிருபை செய்தருவாயா. ரப்பல் ஆலமீனே, எந்தெந்த மக்கள் கடன் தொல்லைகளால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ குறிப்பாக எங்களிலே எங்களுடைய குடும்பத்தவர்கள்ல எங்களிடத்துல துஆவுக்காக வேண்டிக் கொண்டவர்கள்ல ரப்பே அத்துணை மக்களுடைய கடன்களை உனது பொருளை கொண்டு உடனடியாக நிறைவேற்றி அனுபவிவாயா. கடன் உள்ள நிலையில மரணம் வருவதிலிருந்து காப்பாற்றுவாயா. சம்பூர்ணமா நிறைவேற்றிய நிலையில் உன்னை தரிசிக்கும் பாக்கியத்தை தந்தருவாயா. ரப்பே ரப்பல் ஆலமீனே, யார் யாருக்கு என்னென்ன ஒன்றங்க வெளிரங்கமான நோய் நொடிகள் இருக்கின்றனவோ மருத்துவமனையினுடைய ட்ரீட்மெண்ட்ல இருந்து கொண்டிருக்கிறார்களோ ரப்பே அத்துணை மக்களுடைய நோய் நொடிகள்ல இருந்தும் குறிப்பாக எங்களிலே எங்களுடைய
குடும்பத்தவர்கள் எங்களிடத்தில் துஆவுக்காக வேண்டிக் கொண்டவர்கள் ரப்பே யார் யாருக்கு எந்தெந்த வகையான நோய் நொடிகள் இருக்கிறதோ அத்தனை பேர்களுடைய நோய்கள் இருந்தும் பரிபூர்ண ஷிஃபாவை தந்தர் புரிவாயா, பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை தந்தர் புரிவாயா. ரப்பே ரப்பல் ஆலமீனே ஒவ்வொரு ஜின் ஷைத்தான் விஷ ஜந்துக்கள் ஆயுத பலங்கள் துஷ்ட வினயங்கள் செய்வினை வஞ்சகம் கன்னியர்களுடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பாயா. ரப்பே ரப்பல் ஆலமீனே தில்லி சூரியத்துடைய கெடுதிகளை விட்டும் ஆக்ஷண்டை விட்டும் திடீர் மரணம் அகால மரணம் கொடிய நோய் நொடிகளை விட்டும் ரப்பே நீ பாதுகாத்து அருள்வாயா. கொரோனா போன்ற கொள்ளை நோய்களை விட்டும் கேன்சர் நோயிலிருந்தும் துன்யா ஆகிராவுடைய அனைத்து ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்து அருள்வாயா. வாத நோயை விட்டும் மூல நோயை விட்டும் பைத்தியத்தை விட்டும் மனப்பேதகத்தை விட்டும் குஷ்டரோகத்தை விட்டும் பாதுகாத்து அருள்வாயா. ரப்பே தள்ளாத வயதில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களை விட்டும் காப்பாற்றுவாயா. ரப்பே ரஹ்மானே அளவுக்கு அதிகமான சர்க்கரை கொலஸ்ட்ரால் பிரஷர் என்கிற நோயிலிருந்து காப்பாற்றுவாயா. ரப்பே ரஹ்மான் ஹார்ட் சம்பந்தமான நோய்கள் கிட்னி சம்பந்தமான கலவரங்கள் ஸ்டோன் பிரச்சனைகளை விட்டும் உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றிலும் ஏற்படக்கூடிய நோய் நொடிகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் உடல் பாதைகளை விட்டும் முழு பாதுகாப்பை தந்து விடுவாயா. ரப்பே முன்னும் பின்னும் வலதும் இடதும் மேலும் கீழும் சகல துறைகளிலும் சகல நிலைகளிலும் உங்களை பாதுகாப்பு அரணை கொண்டு காப்பாற்றுவாயா. ரப்பே யார் யார் என்னென்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களிலே பீடிக்கப்பட்டு இருக்கிறார்களோ பீடிக்கப்பட்டு இருக்கிறோமோ அத்துணை பேருடைய கஷ்டம் நஷ்டம் துன்பங்கள் துயரங்களை எல்லாம் போக்கி மன சஞ்சலங்களை நீக்கி நிம்மதியை தந்தருள்வாயா. ரப்பே ரப்பல் ஆலமீனே எந்தெந்த மக்கள் என்னென்ன ஹலாலான முராதுகளை கொண்டு எங்களிடத்துல துஆவுக்காக சொன்னார்களோ சொல்ல நாடியுள்ளார்களோ அத்தனை மக்களுடைய ஹலாலான முராது நாட்டங்களை உலக பொருளை கொண்டு நடைபெற்ற திக்ர் மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டு ரப்பே நீ நிறைவேற்றி தந்தர் புரிவாயா. ரப்பே ரப்பல் ஆலமீனே அலையன்ஸ் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சாலிஹான நல்ல தகுந்த ஜோடி பொருத்தங்களை அவரவர்களுக்கு ஏற்ற நல்ல ஜோடி பொருத்தங்களை நல்வாழ்க்கையை நீ ஏற்படுத்தி அமைத்து தந்தருள்வாயா. ரப்பே ரப்பல் ஆலமீனே யாருக்கெல்லாம் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ ரப்பே அத்துணை மக்களுடைய திருமணங்கள் சிறப்பான முறையில் நடந்தேற நல்ல வாழ்க்கை ஏற்பட தெரிவு செய்வாயா. ரப்பே யாருக்கெல்லாம் திருமணம் பாக்கியத்தை நீ வழங்கி இருந்தும் இன்னும் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ சந்ததி பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அத்தனை மக்களுக்கும் சாலிஹான அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை விரைவாக கொடுத்து அவர்களுடைய கண்களை குளிர செய்து அருள்வாயா. அதை சந்தோஷப்படுத்துவாயா. ரப்பே ரப்பல் ஆலமீனே யாருக்கெல்லாம் திருமண பாக்கியம் ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் ஜனித்திருக்கக்கூடிய நிலையிலே பிரசவத்தினுடைய நெருக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ ரப்பே அத்துணை பேருக்கும் சுக பிரசவங்களை ஏற்படுத்தி கொடுப்பாயா. தாயும் பிள்ளையும் நலமாக இருக்கும் நல்ல பாக்கியத்தை கொடுப்பாயா. ரப்பே ரப்பல் ஆலமீனே வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் என்பதாக நீ குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். அல்லாஹ் தான் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினான் என்று நீயே குர்ஆனிலே சொல்லி இருக்கிறாய். ரப்பே சுகப்பிரசவத்தில் ஏற்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை வழங்கிடுவாயா. கிரிட்டிக்கலான எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் நீ ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் தாய்மார்கள் நல்ல பிள்ளைகளை ஈன்றெடுத்து நல்ல சாலிஹான பிள்ளைகளை ஈன்றெடுத்து நல்ல பாக்கியசாலிகளாக இருக்கும் பாக்கியத்தை கொடுப்பாயா. விசேஷமாக எங்களுடைய பாரம்பரியத்தை கியாமத் வரைக்கும் வரக்கூடிய எங்களுடைய விச்சலங்களை சாலிஹீன்களாக முத்தகீன்களாக முக்லிஸீன்களாக உன்னுடைய நேசர்களாக உன்னுடைய ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறையை பின்பற்றி நடப்பதில் உண்மையான பிரியம் தேர்த்தமுடைய நன்மக்களாக உலக மக்களுக்கு போற்றக்கூடிய அளவிற்கு உத்தமர்களாக ஆண் மக்களையும் உத்தமிகளாக பெண் மக்களையும் அல்லாஹ் நீ கபூல் செய்வார்கள். படித்த பட்டதாரிகளுக்கு அவரவர்களுக்கு தகுந்த சிறப்பான வேலை வாய்ப்புகளை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களும் யா அல்லாஹ் உழைப்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உன்னை வணங்குவதிலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நீ துன்யாவின் அழகை நீ வழங்கி அருள்வாயாக. ரப்பே ரப்பல் ஆலமீனே காலமோ எங்களுடைய வாலிபர்களை திசை
திரும்பக்கூடிய நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் போதைகளுக்கு அடிமையாகி விடாமல் யா அல்லாஹ் உன்னுடைய காதல் உன்னுடைய இஷ்கில அந்த போதையில் அடிமையாக கிருபை செய்தால் புரிவாயாக. நீ எந்த காரியங்களை தடுத்திருக்கிறாயோ உள்ளத்தால் நிறுத்து ஒதுங்கக்கூடிய வாக்கியத்தை நீ தந்தல் புரிவாயாக. எந்தெந்த குடும்பங்கள்ல நிம்மதி சந்தோஷங்கள் குறைவாக இருக்கிறதோ ரப்பே அந்த குடும்பங்கள்ல நிம்மதி சந்தோஷத்தை நிரப்பமாக்கி கொடுப்பாயா. கணவன் மனைவிக்கு மத்தியில, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில, சம்பந்தத்திற்கு மத்தியில, திருவாசிகள் ஊர்வாசிகளுக்கு மத்தியில, ஒருவர் சிலருக்கு மத்தியில உண்மையான அன்பு பாச நேச பிணைப்புகளை ஏற்படுத்துவாயா. ஒருவர் சிலருக்கு மத்தியில போட்டி பொறாமைகள் விரோதங்கள் குரோதங்கள் விருப்புகள் கோபதாபங்களை விட்டும் ரப்பே நீ பாதுகாத்து அது முடிவாயா. இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீனே உனது கருணை கண்கொண்டு பார்ப்பாயாக. கருணை கண்கொண்டு பார்ப்பாயாக. ரப்பே உனது கோபப்பிடியிலிருந்து காப்பாற்றி அது முடிவாயா. நல்லோர்களுடைய சொஹபத்துகள் சகவாசங்களை தந்தது முடிவாயா. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته وأوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. يا الله رب الرحمن நல்லோருடைய சொஹபத்துகள் சஹவாசங்களை தந்தது புரிவாயா. நல்லோருடைய சந்திப்புகளை தருவாயாக. கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத் முபாரக்காவையும் உன்னுடைய நேசர்கள் வலிமார்களுடைய ஜியாரத் முபாரக்காவையும் கனவிலும் நினைவிலும் நசீபாக்கி தந்து அதன் மூலம் துன்யா ஆகிராவுடைய சஆதத்தை நட்பேற்றை அடையக்கூடிய நல்ல தௌஃபீகை நீ தந்தது புரிவாயா. நல்லோருடைய துஆக்கள்ல பங்கை தருவாயாக. யாருடைய துஆவிற்கு மாலாக்கப்படுவதற்கு மனப்பே நீ காப்பது புரிவாயா. ரப்பல் ஆலமீனே உலகத்தில் உண்டான தீனுடைய மதரசாக்கள் ஹான்காக்கள் மஸ்ஜிதுகள் மர்கஸுகள் தீனுடைய ஸ்தாபனங்களை விசேஷமாக இந்த பகுதிகளில் நடைபெறக்கூடிய ஆண்கள் பெண்கள் மதரசாக்களை மஸ்ஜிதுகளை குறிப்பாக இந்த பள்ளியை நீ பாதுகாத்து புரிவாயா.
அவைகளுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய தேவைகளை எல்லாம் உனது பகுதியை கொண்டு நீங்கே நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக. எந்த விதமான சிக்கனாக்கள் எந்த ரூபத்திலே ஊடுருவைக்கு மரப்பே நீ காத்தல் புரிவாயாக. எங்கள் ஷேக் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பேரில் யா அல்லாஹ் சான்கா தூங்கப்படுவதற்கு திருவை செய்வாயாக. அதற்காக வேண்டி உதவி செய்வதற்காக ஒத்துழைப்பு செய்வதற்காக வந்த நல்ல உள்ளங்களை அம்மா நீ கபூல் செய்தல் புரிவாயாக. அவர்களுடைய குடும்பங்களை கபூல் செய்தல் புரிவாயாக. ஹயாத்துல வரக்கத்தை கொடுப்பாயாக, பொருளாதாரத்துல வரக்கத்தை கொடுப்பாயாக, ஆயுசுல வரக்கத்தை கொடுப்பாயாக, ஆரோக்கியத்துல வரக்கத்தை கொடுப்பாயாக, நாடிய ஹலாலான நாட்டங்களை பூர்த்தியாக்கி கொடுப்பாயாக. அவர்களுடைய குடும்பங்கள்ல யார் யாரை இழந்திருக்கிறார்களோ அத்துணை பேர்களுடைய பாவங்களை மன்னிச்சு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இடம் தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, சகல விதமான சௌபாகியங்களை கொண்டு எங்கள் எல்லோரை நீ கண்ணியப்படுத்தியாத புரிவாயாக. சுபிட்சத்தையும் செழிப்பையும் மன நிம்மதி சந்தோஷங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நீ தந்தல் புரிவாயாக. ரப்பே ரப்புல் ஆலமீனே, வாழ்க்கையில் நாங்கள் இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய செய்ய போகிற எல்லா வாழ்க்கை அமால்களை நீ கபூலாக்கி தருவாயாக. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நலவான விஷயங்கள் அவரிடத்துல கேட்டாங்களோ அவை அனைத்தையும் வரப்பே நீ தந்தல் புரிவாயாக. என்னென்ன தீமை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை தீமையை விட்டு முழு பாதுகாப்பை நீ தந்தல் புரிவாயாக. நன்றே இந்த மஜ்லிஸ் நடப்பதற்கு உதவி செய்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்களுடைய இன்மை மறுமையினுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொடுப்பாயாக. நன்றே குடும்பங்கள்ல நிம்மதி சந்தோஷங்கள் வியாபிப்பதற்கு தேவை செய்வாயாக. நன்றே எந்தெந்த குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதோ நன்றே ஒத்துமையான சூழல்களை உருவாக்கி கொடுப்பாயாக. அவர்கள் ஒன்றுபட்டு இருப்பதற்கு எது தடையாக இருக்கிறது அந்த தடைகளை தகர்த்து எரித்தாக புரிவாயாக. நன்றே நன்றே ரஹ்மானே, ஷைத்தானுக்கு ரொம்ப பிடித்தமான செயல் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவு ஏற்படுவதுதானே. யா அல்லாஹ், ஷைத்தான் சந்தோஷப்படுவதை விட்டு நீ காப்பாற்ற புரிவாயாக. குடும்பங்கள்ல ஒத்துமை கொடுப்பாயாக, குடும்பங்கள்ல ஒத்துமை கொடுப்பாயாக. நிம்மதியோடு வாழக்கூடிய நல்ல வாக்கியத்தை நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஜெனரேஷன் யா அல்லாஹ் ஈமான் இஸ்லாத்தில் ஈமானோடு வாழ்க்கை ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. ரப்பே ரப்புல் ஆலமீன், எங்களுடைய சந்ததியினர்களை ஜெகிதான ஆழின்களாக, ஆகுகளாக, காரிகளாக, முஃப்திகளாக, முஹத்திஸ்களாக, முஃபக்திகளாக, முஃபஸ்ஸிர்களாக, தாயிகளாக, ஸாகிரீன்களாக, தீன்தாரியத்தான பட்டதாரிகளாக திகழ்வதற்கு நிகழ்வு செய்வாயாக. எங்கள் மீதும் ஈமானுடைய மக்கள் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய கருணை காட்டக்கூடிய நல்ல ஆட்சியையும் ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் காலத்திற்கும் நீ தந்தல் புரிவாயாக. ரப்பே ரப்புல் ஆலமீனே, எங்களையும் ஈமானுடைய மக்கள் அத்தனை பேர்களையும் உலக அரங்கில பொருளாதாரத்தில், தொழில்துறைகளில், மருத்துவத்தில், ஆட்சி அதிகாரத்தில் எல்லா துறைகளிலும் ரப்பே உன் நெருக்கத்தை பெற்ற நிலையில மேலோங்கி இருப்பதற்கு நிறுவை செய்வாயாக. எங்களுடைய பிள்ளைகள் நீட் தேர்வு போன்றதுல எந்த தேர்வுகளில் எல்லாம் பங்களிப்புகளை செய்கிறார்களோ அத்தனையும் நல்ல மதிப்பெண்களை எடுத்து ரப்பே ரஹ்மானே வெற்றி வாகை சூடுவதற்கு நிகழ்வை செய்கிறார்கள். அதிகாரத்திலே எங்கள் பிள்ளைகளினை அமர வைப்பாயாக. அதிகாரத்திலே எங்கள் பிள்ளைகளினை அமர வைப்பாயாக. இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல நிலைகளை ஏற்படுத்தி தந்தல் ஆலமீனே. உலக அரங்கிலே ஈமானுடைய மக்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்குவாயாக. குறிப்பாக இந்தியாவில் உண்டாக்குவாயாக, தமிழகத்தில் உண்டாக்குவாயாக, எல்லா பகுதிகளிலும் நீ உண்டாக்கி அனுப்புவாயாக. ரப்புல் ஆலமீனே, உன்னுடைய பேருதவியை கொண்டு ஒவ்வொரு கட்டங்களிலும் எங்களுக்கு நீ உதவி செய்து அனுப்புவாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்களுக்கும் எங்களுடைய சந்ததியினர்களுக்கும் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய ஆண் பெண் விச்சலங்கள் அத்துணை பேர்களுக்கும் பயனுள்ள கல்வியை தருவாயா, பயனுள்ள கல்வியை விட்டு பாதுகாப்பாயா, தக்வா தஹாரத்துடைய வாழ்க்கையை தருவாயா, ஆசியத்தை தருவாயா, நற்குணத்தை, நல்லொழுக்கத்தை, நல்ல பண்புகளை கற்றுத் தருவாயா, துர்குணத்தை விட்டும் துச்செயலை விட்டும் ஒழுங்கினமான செயல்பாடுகளை விட்டும் முற்றிலும் பாதுகாப்பை நீ தந்தது புரிவாயா. ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வைப்பாயாக, நல்ல பாக்கியம் உள்ளவர்களாக வாழ வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, உன்னை வணங்குகிற போது உன்னை பார்த்து வணங்கும் பாக்கியத்தை தந்தது புரிவாயா. ரப்பே, நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வு
அன்போடு முழு வாழ்க்கையும் அமைத்து இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்குமுடைய கூட்டத்தில் நீ சேர்த்துக் கொள்வாயாக. திக்ர் செய்யக்கூடிய நாவுகளை தருவாயாக, சுக்ர் செய்யக்கூடிய உள்ளங்களை தருவாயாக, கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உடல் உறுப்புகளை தந்தருவாயாக. ரப்பே ரப்புல் ஆலமீனே, ஐங்கால தொழுகையை வேண்டுதலாக நிறைவேற்றும் பாக்கியத்தை நீ தந்தருவாயாக. ரப்பே ரப்புல் ஆலமீனே, இது போன்ற நிகழ்வுகள் நம் தமிழகத்தின் பல பகுதிகளில் யா அல்லாஹ் நடைபெறுவதற்கு நிகழ்வு செய்வாயாக. எந்தெந்த மக்கள் திக்ருடைய சபைகளை நடத்த வேண்டும் என்று முன் வந்திருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொடுப்பாயாக. உலகமெங்கிலும் உன் திருநாமம் ஒழிக்க வேண்டும் அல்லாஹ், உலகமெங்கிலும் உன்னுடைய திருநாமம் ஒழிக்க வேண்டும் அல்லாஹ். நல்ல வாக்கியத்தை தா அல்லாஹ். அதற்கு காரணர்களாக எங்களையும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த திக்ர் மஜ்லிஸையும் ரப்பே சபபாக காரணமாக கேட்டுக் கொள்வாயாக. ரப்பே ரப்புல் ஆலமீனே, எந்தெந்த மக்கள் எல்லாம் அருள் பார்வை கொண்டு கருணை பார்வை கொண்டு இந்த சபையை பார்த்தார்கள் அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ரப்பே எங்களுடைய ஷேக் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இஜாசத்தை பெற்ற குலபாக்கள், எங்கள் மூலமாக இஜாசத்தை பெற்றிருக்கக்கூடிய குலபாக்கள் அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையில செழுமையை உண்டாக்குவாயாக. துன்யா ஆகிராவுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொடுப்பாயாக. அவர்களை கொண்டு யா அல்லாஹ் இந்த திக்ருடைய வேலைகளை வாங்குவாயாக. இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களை கொண்டும் ரப்பே திக்ருடைய வேலைகளை நீ வாங்கிக் கொள்வாயாக. ஒவ்வொரு மூமினும் யா அல்லாஹ் உலகமெங்கிலும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அல்லாஹ் 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 என்று உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கும் பாக்கியத்தை தந்தர் புரிவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய திருநாமம் சொல்லப்படுகிற காலமெல்லாம் கியாமத்து வராதே, கியாமத்தையே பிற்படுத்தி வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரைச்செயல் அல்லவா உன்னை திக்ர் செய்வது என்பது. அதை அந்த வாக்கியங்கள் யா அல்லாஹ் உலகமெங்கிலும் நடைபெறுவதற்கு நிகழ்வு செய்வாயாக. திக்ருக்கு உண்டு என்னென்ன பலாபலன்களை வாக்களித்து இருக்கிறாயோ அத்தனை பலாபலன்களையும் நிரப்பமாக கிடைக்கப் பெறும் நல்ல பாக்கியத்தை நீ தந்தது புரிவாயாக. எனவே இந்த சபை உனது அன்பாராத்துகளை கொண்டு நிரப்பி வழியிடுமல்லா. எனவே இந்த சபை உன்னோட யூசாத்துகளை கொண்டு நிரம்பி வழியிடும் அல்லா. கலந்து கொண்ட மக்கள் அத்தனை பேரும் உன்னுடைய ஒளிவை பெற்ற நிலையில, உன்னுடைய பைசுகளை பெற்ற நிலையில தங்களுடைய பகுதிகளுக்கு அவர்கள் திரும்பி செல்லணும் அல்லா. ஊழியத்தை தா அல்லா, உன்னுடைய எல்லாவை தா அல்லா. நாங்கள் தட்டு தருமாறு செய்திருக்கக்கூடிய அமர்வை பொருந்திக்க அல்லா. எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை அல்லா, ஒன்றுமே இல்லை அல்லா. எதற்கும் தள்ளி எட்டவர்கள் அல்லா, எதற்கும் நாயத்தற்றவர்கள் உன்னிடத்தில் கேட்கிறதுக்கு கூட தகுதி என்றவர்கள் நாங்கள் பாவிகள் அல்லா. கடந்த கோடி பாவ கூட்டை சுமந்திருக்கக்கூடிய பாவிகள் அல்லா. உன்னுடைய ரஹமத்து என்பது அதை விடவும் பன்மடங்கு பலகோடி மடங்கு விசாலமானது அல்லா. இந்த ரஹமத்துக்கு அவசரம் என்று நோக்கினா யா ரப்பார், யா அல்லாஹ் எங்கள் குற்றங்களை மன்னிச்சிரு அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை பார்க்காத அல்லாஹ், எங்களுடைய ஐம்புகள் குறைகளை பார்க்காத அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய ரஹமத்துடைய பொருட்டால் எங்கள் தேவைகளை பூர்த்தியாக்கிட்டா அல்லாஹ். எங்களை பொருந்திக் கொள் அல்லாஹ், சபையை பொருந்திக் கொள் அல்லாஹ், கலந்து கொண்ட மக்களை பொருந்திக்க அல்லாஹ், கலந்து கொண்ட மக்களுடைய குடும்பங்களை பொருந்திக்க அல்லாஹ். இந்த சபை நடத்துவதற்கு உதவி செய்த மக்களை பொருந்திக்க அல்லாஹ். இரண்டே பாடுபட்ட மக்களை பொருந்திக்க அல்லாஹ். இரண்டே ரஹ்மானே, உனது அருள் பார்வை கொண்டு பாருந்தா, உனது அருள் பார்வை கொண்டு பாருந்தா. யா அல்லாஹ், இந்த சபையில் உள்ள மக்கள் எங்கெல்லாம் இந்த துஆவை காமிட்டு சொல்லிக் கொண்டிருக்க அத்தனை மக்கள் எல்லோருடைய ஹலாலான நாட்டுகளை பூர்த்தியாக்கி ஏந்திய கரங்களை நிரப்பமான கரமாக ஆக்கிவே அல்லாஹ். ஏந்திய கரங்களை நிரப்பமான கரமாக ஆக்கிவே அல்லாஹ். அல்லாஹ் வெறுக்கையாக வெறுக்கையாக திருப்பி அனுப்புகிறார் அல்லாஹ். அல்லாஹ் வெறுக்கையாக திருப்பி அனுப்புகிறார் அல்லாஹ். அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து கேட்கிறோம் அல்லாஹ். உங்களுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு வைத்து கேட்கிறோம் அல்லாஹ். யா அல்லாஹ், ஏந்திய கரங்களை அல்லாஹ் நிரப்பமான கரமாக ஆக்கி எந்தெந்த மக்கள் எந்தெந்த ஹலாலான முராதுகளை எல்லாம் வைத்து யா அல்லாஹ் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை மக்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொடுப்பாயே. நம்பிக்கையில் யா அல்லாஹ் உறுதிப்பாடத்தை உண்டாக்க அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் நாடிய நாட்டத்தில் யா அல்லாஹ் சம்பூர்ணப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், சில வேலைகள் சில தேவைகளை முன்வைத்திருக்கிறார்கள், துஆவுக்காக சொல்லி இருக்கிறார்கள். எத்தனையோ உள்ளங்கள் அது சொல்ல முடியாது. அல்லாஹ் அவர்கள் பிறரிடத்தில் அதை முறையிட முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலேயும் தங்களுடைய உள்ளத்தில்
வார்த்தைகளை கொண்டு துஆவுக்காக சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கிக் கொள்கிறோம். இந்த மஜ்லிஸிலே வரக்கத்தால் பூர்த்தியாக்கிக் கொள்கிறோம். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உனது கருணை கண்டு பாருங்கள். ஏற்றுக்கொள்ளப்பே கபூல் எங்களுடைய தேவைகளை எங்களை விட நீதான் மிக நன்கு அறிந்தவன் அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எங்களை விட நீதான் மிக நன்கு அறிந்தவன் அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் கேட்காத எல்லா இன்மை மறுமையுடைய தேவைகளை உணர்வுகளை கொண்டு நீ நிறைவேற்றி தரவில்லை. ஃபாத்திமாவின் கைதை ஏற்படுத்தி வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் வாழ்க்கையை நீ பொருந்திக் கொண்ட நிலையில் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மனித புனிதர்களாக இருக்கும் நிலையில் இந்த உலகத்திலே இறுதி பேச்சாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை ஓதிய நிலையில நசீபை பெற்ற நிலையில யா அல்லாஹ் யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னதி என்ற சுப செய்தியை பெற்ற நிலையில எங்களுடைய ரோஹ கைப்பற்றப்பட்டது. என்னோடு மிக நெருங்கி இருக்கும் நிலையில் உன்னை வந்து அடையும் பாக்கியத்தை நீ தந்தருளி அல்லாஹ். சுஜூது செய்கிற நிலையில் உன்னை வந்து அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ். இந்த அறியாத உலகத்தை விட்டு மூத்தாக்குவதன் காரணமாக வானம் பூமி அத்தனையும் அழக்கூடியதாக இருக்குமோ அப்படிப்பட்ட நல்ல சிறைகளுடைய கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படாது. சக்கராத்துடைய வேதனை விட்டு வருத்தத்தை விட்டு காப்பாற்றி அனுமதிவாங்க. சக்கராத்துடைய நேரத்தில் நப்சு ஷைத்தானுடைய கெடுதிகளை விட்டு காப்பாற்று அல்லாஹ். எத்தனையோ மக்கள் மருத்துவமனைகளுடைய சிகிச்சையில இருக்கிற போதே அவர்களுடைய அவர்களுடைய உறவு பக்கத்தில் இருக்க முடியல என்றார். ஈமானுடைய மக்கள் அவர்களுக்கு கனிவாக நினைவுபடுத்தக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. கனிவாவுடைய பாக்கியத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்த அந்த நேரத்தில் வாங்குவதாக என்றார். அவர்கள் கொண்டு திரு கனிவாவை நினைவுபடுத்தி அவர்கள் திரு கனிவாவை முடிந்த கிழமை செய்கிறார்கள். உன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒருபோது நீ மாதற்ற நிலைக்கு மரணம் வரவே கூடாது. மரணம் வரவே கூடாது. எந்த ஒரு சோதனை கொண்டும் சோதித்து பற்றி பார்க்காத திருமறையில் சொல்லித்தான் இருக்கிறார். ஞாபகங்களை தந்து நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் கூட உன்னை நெருக்கக்கூடிய அதற்கு நபிமார்களையும் சான்றிதழாக ஆக்கியிருக்கிறார், வழிமார்களையும் சான்றிதழாக ஆக்கியிருக்கிறார். ஞாபகங்களை தந்து உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நன்றி கேட்டவர்களாக வாழ்ந்து விட்டிருக்கிறவர்கள். நீ எவ்வளவோ ஞாபகங்களை கொண்டு எங்களை உபசரித்து இருக்கிறார். ஆனாலும் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோமே. நன்றி உள்ளவர்களாக ஆகியவை அதன் வெளிப்பாடாக எந்த நேரம் உன்னை இருக்கிற செய்யக்கூடிய நாவை அடைந்தவர்களாக, உன்னை இருக்கிற செய்யக்கூடிய மூச்சை பெற்றவர்களாக, உன்னுடைய இருக்கிற செய்யக்கூடிய வந்தத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நீ பொருந்திக்க அல்லாஹ் வந்த செய்திகளை பொருந்திக்க அல்லாஹ். ஊருக்கு பயணமாகி செல்கிற போது முழுமையான பாதுகாப்பை கொடுக்கிறார். எந்த ஒரு சின்ன அசம்பாவிதங்களும் கடந்து வருவதற்கு காலாகாலத்திற்கு நீ பாதுகாப்பு. உயிர் பொருள் உடம்பை மான மரியாதை அனைத்தையும் நீயே பாதுகாத்தால் இந்த மஜ்லிஸுடைய வரக்கத்தால் இந்த பகுதி மக்கள் எல்லோரும் செழிப்பாக வாழணும் அல்லா, விதாயத்தோடு வாழணும் அல்லா. இந்த தமிழகம் செழிப்பாக வாழணும் அல்லா, விதாயத்தோடு வாழணும் அல்லா. இந்த இந்திய திருநாடு செழிப்பாக வாழணும் அல்லா, விதாயத்தோடு வாழணும் அல்லா. உலகமெங்கிலும் விதாயத்துடைய காற்று வீசடி அல்லா. இந்த மஜ்லிஸை பொருந்திக்காவா, இந்த மஜ்லிஸுக்காக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களை பொருந்திக்காவா. அல்லாஹ் கபூலியத்தை தான் நாயகி எங்களுடைய இந்த தராக்களை கண்மணியாக முஹம்மது அவர்களுடைய துவாவின் பரக்கத்தால் உன்னுடைய கிருபை ரஹ்மத்தை கொண்டும் நல்லோர்கள் நாதாக்களுடைய துவாக்களுடைய பரக்கத்தை கொண்டும் இங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய பரக்கத்தை கொண்டும் நடைபெற்ற இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டும் நீ கபூல் செய்தார்கள் நாயகி. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى
محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸ் நடப்பதற்கு எந்த குடும்பம், குறிப்பாக ஹாஜி இலியா சாஹிப் அவர்கள், ஹாஜி இத்ரிஸ் சாஹிப் அவர்கள், ஹாஜி அப்துல்லா சாஹிப் அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரன் ஃபித்தாரின் என்ற துஆவை கொண்டு நாம் நன்றி கூறிக்கொள்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய இந்த தியாகத்தை கபூல் செய்து புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.